அனைவருக்கும் நம் சர்வசேத்ராதிபதி ஷடாட்சர சண்முகப் பெருமானுடைய பெருவருளும் பாம்பன் சுவாமிகள் குருவருளும் என்றும் முன்னின்று பலமும் நலமும் மகிழும் நிலைத்திருக்கட்டும். அடியேனாசிகளோடு வணக்கம். இந்த பதிவு இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு நடக்கின்ற சனிப்பெயர்ச்சிக்கு எந்தெந்த ராசிக்கு நன்றாக இருக்கிறது, எந்தெந்த ராசிக்கு சரியில்லை என்பதுதான் இந்த பதிவினுடைய சாராம்சம். அந்த வகையிலே மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் உங்களுக்கு 3ஆம் வீட்டிலே சனி பகவான், அதாவது தைரிய வீரிய ஸ்தானம் என்று சொல்லப்படுகிற இடத்திற்கும், ஜென்மாதிபதி அப்படின்னும் சொல்லலாம், இன்னொரு விதத்திலும் ஜீவனாதிபதி, குடும்பாதிபதி, இதையும் சொல்லலாம். இப்படி இரண்டுக்கும் சம்பந்தப்பட்டவர் 3ஆம் வீட்டிலேயே இருக்க போகிறார். மகர ராசிக்கு 3ஆம் வீட்டில் வரும் பொழுது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், எதையெல்லாம் பயந்து செய்யலாமா வேண்டாமா என்று யோசித்து கொண்டிருந்தீர்களோ அதற்கெல்லாம் தைரியமாக செய்கின்ற தன்மையை கொடுக்குவார் இந்த இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான். அவர் நன்றாக யோசித்து கொள்ள வேண்டும். ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்துக்கு அதிபதி என்பதை சொல்லியிருக்கின்றேன். இதில் ஜென்மத்துக்குடையவர் என்றும் சொல்லியிருக்கின்றேன். உங்களுக்கு எப்பவுமே பாருங்கள், கண்ணில் துடிப்புகள் இருந்தாலோ அல்லது கண் எரிச்சல் ஏற்பட்டாலோ அல்லது கண் சம்பந்தப்பட்டதில் ஏதாவது மாற்றம் தெரிந்தாலோ, தொண்டை சம்பந்தப்பட்டதில் ஏதாவது மாற்றம் தெரிந்தாலோ, காது சம்பந்தப்பட்டதில் ஏதாவது மாற்றம் தெரிந்தாலோ கண்டிப்பாக அலட்சியப்படுத்தாதீர்கள். இதை உடனே மருத்துவரை பார்த்து சரி செய்து கொள்ளுங்கள். இதை உங்களுக்கு இந்த மகர ராசிக்காரருக்கு 3ஆம் வீட்டிலே மாறிய சனி கண்டிப்பாக காண்பித்து கொடுப்பார். உனக்கு பிரச்சனை இருக்கிறதப்பா, சரி செய்து கொள் என்று காண்பித்து கொடுப்பார். ஏதோ ஒரு பிரச்சனையை நோக்கி சண்டை போடுகின்ற நிலை வருகிறதா, வேண்டாம். அமைதியாக இருந்து புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி சிந்தித்து குழப்பம் இல்லாமல், தடுமாற்றம் இல்லாமல், சோம்பேறித்தனம் இல்லாமல், பயம் இல்லாமல் நீங்கள் செயல்பட்டால், நீங்கள் எதில் செயல்படுகிறீர்களோ அதை வெற்றி கொள்ளுகின்ற இடத்திலே இருக்கின்றார் சனி பகவான் கோல்சார ரீதியாக. இதை கருத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் ஒரு காரியத்தை எடுத்து செய்யும் பொருட்டு நாளை பார்த்து கொள்ளலாம், பிறகு பார்த்து கொள்ளலாம், இவர் வரட்டும் பார்த்து கொள்ளலாம், அவரோடு சேர்ந்து போகலாம், இவளோடு சேர்ந்து போகலாம் என்கிற சிந்தனையோடு காலதாமதப்படுத்தாதீர்கள். ஏனென்றால் இந்த காலதாமதம் படுத்துகின்ற சூழலை அவர் ஏற்படுத்தி கொடுப்பார். அதுவும் நல்ல அனுபவத்திற்காகத்தான். பொதுவாக பதவிகளுக்கு முயற்சி செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, தாராளமாக செய்யுங்க, சிந்திக்காமல் செய்யாதீங்க. நல்ல அறிவுள்ள ஒரு ஆலோசனையை பெற்று செய்யுங்க, இது வெற்றியை கொடுக்கும். உயர் பதவி, உயர் உத்தியோக ஸ்தானத்திற்கு இவ்வளோ நாள் மேலிடத்திலே, மேலதிகாரியிடத்திலே பிரச்சனையாக இருந்தீர்களா, கோபப்படாதீர்கள். அவரே உங்களை அரவணைத்து செல்லுகின்ற நேரம் இது. கவலை விடுங்கள். பொதுவாக நன்றாக உயர்வுக்கான வழியை காட்டுகின்ற ஒரு மார்க்கம்தான் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது என்பதை கருத்தில் கொண்டு குழப்பம் வேண்டாம், வீண் தைரியம் வேண்டாம், தேவையற்ற அவசரம் வேண்டாம், சிந்திக்காமல் செயல்பட வேண்டாம், புரிந்து கொள்ளாமல் எதையும் சட்டென செய்துவிட வேண்டாம் என்பதை மட்டும் தவிர்த்து விட்டால் எல்லாம் ஜெயம் தரும், அற்புதம் என்பதை புரிந்து கொண்டு இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு சனிப்பெயர்ச்சியை பற்றி பயப்பட வேண்டாம் என்பதை இந்த பதிவின் வாயிலாக தெரியப்படுத்தி அடுத்த ராசிக்கு பார்ப்போம். வணக்கம்.